வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ரொம்ப சுவையான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து இடியாப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாவு. 1 கப் துருவின தேங்காய், 1/4 கப் சர்க்கரை, 2 ஏலக்காவை லைட்டாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம், லைட்டாக அரைச்சா போதும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை கை வச்சு கொஞ்சம் பிசைஞ்சி லைட்டாக இந்த தேங்காவை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் வெளியே. ரொம்ப டைட்டாலாம் பிழிஞ்சு எடுக்க வேண்டாம், லைட்டாக எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம லைட்டாக எடுத்தால் போதும். இப்போ நம்ம இதை ஒரு பேனில் வடிகட்டி எடுத்துடலாம். இப்போது அந்த தேங்காவெல்லாம் நான் வச்சுருக்கிறேன். இது வேஸ்ட்டு கிடையாது. இதில் வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்லா வரிசை எடுத்துக்கோங்க. சும்மா ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு தெரியாது. நீங்கள் எப்பயுமே மாவு வரைசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாவு வேணால் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சில வந்து தண்ணி உங்களுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாவை உள்ளே சேர்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம விரசணும் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக பக்குவம் தெரியும். நான் தனியாலாம் எடுத்து வைக்கல, பாருங்கள், எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம இப்போ எல்லாத்தையும் இந்த தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே உருட்டின பிறகு பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நான் உருட்டிட்டேன். இப்போ நாம் வடிகட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தேங்காய் பால், அதில் கூட கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதை லைட்டாக கொதிக்கட்டும். இந்த சர்க்கரை கரைஞ்ச பிறகு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் இனிப்பு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக பொடி பண்ணி வச்சுருந்தா ஏலக்காவையும் உள்ளே சேர்த்துட்டேன். சர்க்கரை நல்லா கரையட்டும். இந்த மாதிரி கொதி வர டைமில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவு உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துடணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா மெதுவாக உள்ளே சேர்த்துக்கோங்க. மொத்தமாக தட்டிட்டோன்னா பொடிஞ்சிடும். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிடணும். எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. ஒரு நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இந்த தேங்காய் பாலெல்லாம் வந்து நல்லா கொதிக்கும். அது வரைக்கும் இது அப்படி திறந்து இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா அந்த நுரையாக வருது பாருங்கள் மேலே. இந்த மாதிரி வரும்போது நம்ம இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கணும். அந்த மாவு உருண்டைகளெல்லாம் நல்லா வேகிறதுக்காக ஒரு 3 நிமிஷம் நீங்கள் இதை வச்சா போதும். அதை விட அதிகமாக வைக்க வேண்டாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த மாவு உருண்டைகளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இனி நாம் இதை லைட்டாக பக்கம் மாற்றி விட்டுக்கலாம். மெதுவாக ஒன்று ஒன்றையுமா இந்த மாதிரி பக்கம் மாற்றி விட்டுக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி பக்கம் மாற்றி விட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. நம்ம மாவுலையுமே சர்க்கரை போட்டு செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதுவும் தேங்காவையும் நம்ம ஒரு டைம் தான் பால் பிழிஞ்சு எடுத்தோம். அதனால் அந்த தேங்காயிலையும் இன்னும் பால் சத்து இருக்கும். அதனால் அந்த தேங்காவே நான் உள்ளே போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், எல்லாமே பொடியாமல் அழகாக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியான சிம்பிளான வேலை தான். எப்போவுமே நம்ம வீட்டில் அரிசி மாவெல்லாம் வச்சுருப்போம், புட்டுக்குள்ளே மாவெல்லாம் வச்சுருப்போம். அந்த மாவில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான டிஷ் தான். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நீங்களும் இதை நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.